விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இயற்கை விவசாயத்தில் உள்ள நண்பர்களுக்கு மற்றும் விவசாய பெருமக்களுக்கும் இந்த பாரம்பரிய விவசாயத்திற்கு கலப்பை, நகுத்தடி, மாடுகள் முன்னோர்கள் முறையில் விவசாயம் பார்த்திருக்கும் பெரியவர்கள் வழியில் நாங்களும் இந்த விவசாயம் பின்தொடர்ந்து விவசாயம் பண்ணி கொண்டு வருகிறோம். இதற்கு மழையும் இயற்கை வளங்களும் ஒத்துழைச்சு நல்ல முறையில் விவசாயம் பெருகிட நாங்கள் பாரம்பரியம் விவசாயம் பண்ணி கொண்டு வருகிறோம். மாடுகளை பூட்டி ஏர் உழுவுறதுக்கான இதுக்கு பேர் நகுத்தடி. முன்னொரு காலத்தில் இருந்து பயன்படுத்திக்கின்னு வராங்க. இதை எடுத்து 2 மாட்டுங்களை பூட்டி ஏர் உழுவுறதுக்கான இது நகுத்தடி. இதில் 2 பக்கமும் பூட்டாங்கயிறு வரும். இதை மாட்டு தோலில் வச்சு பூட்டி இந்த கலப்பை நகுத்தடி பூட்டி இந்த கலப்பையை அதில் பூட்டி மாடை வச்சு விவசாயம் ஏர் உழுவுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் இது இந்த படைன்னு சொல்லுவாங்க. இந்த படை காட்டுவா மரத்தால் செஞ்சது. இந்த மோய் பூவரசு மரத்தில் செஞ்சது. இது இந்த புல் கை பிடிக்கிறது வேப்ப மரத்தில் இருந்து எடுத்த கைப்பிடிது. இந்த கைப்பிடியை பிடிச்சி ஏர் உழுறதுக்கு இதுக்கு பேர் மோழி புல்லுன்னு சொல்லுவாங்க. இதை நகுத்தடியும் கலப்பையும் ஒன்றாக கட்டி ஏர் உழுவோம். இது தாத்தா காலத்தில் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா காலத்தில் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்புறம் இதை நான் பண்ணின்னு வரேன். பாரம்பரியமாக விவசாயிகள் மாடுகளை கட்டி ஏர் உழுது வருவது வழக்கம். இது போன்ற பாரம்பரியமான பண்ணி வரும் தொழிலில், விவசாய தொழிலில் டிராக்டர், டில்லர், பவர் வீடர், அனைத்து வகையான மின் இயந்திரங்கள் இருந்தாலும் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நகுத்தடி, கலப்பை, பூட்டாங்கயிர் இவை அனைத்தும் மாடுகளை பூட்டி மண்ணில் உழுது செய்யும் பயிர்கள் ஆரோக்கியமாக இருந்து வருகிறது.